என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஒரு குரு சிஷ்ய உறவின் மூலமா குரு சிஷ்யர்களை சோதனை செய்கிறாரு. இந்த சோதனையின் மூலமா உணர்வுள்ள தன்மை, அதாவது பரிசுத்தமான உணர்வுள்ள தன்மையை எப்படி பெறணுன்றதை பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது புரியும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பாதியும் கீதியமாக பார்க்காம முழுசாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டால்தான் நான் யார் என்பதை நாம் தெளிவுபட உணர முடியும். ஒரு பெரிய மடங்க, அதில் கிட்டத்தட்ட 5000 சிஷ்யர்கள் இருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைமை குரு இருப்பார். இப்போது தலைமை குரு எல்லாருக்கும் ஆன்மீக விஷயங்களை போதனை செய்து அவங்க புரிஞ்சுக்கிற விதமாக எல்லாமே சொல்லுவார். அதனால் அந்த குரு அந்த நாட்டில் ரொம்ப பிரபலமானவர். அவர்கிட்ட சிஷ்யனா சேரணும்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு எல்லாருமே நம்புவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஏழை குடியானவன் அவன் வருவான். ஐயா, உங்ககிட்ட நான் தீட்சை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஆன்மீகத்தை பற்றி நிறையா சொல்லிக் கொடுங்க, நான் எதையும் படிக்கலை, இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் போது குரு அவனை பார்ப்பார். சரி, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அந்த வேலையை மட்டும் செய், நான் சொல்கிற உத்தரவு மட்டும் கேளு, நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி அவருக்கு தீட்சை கொடுத்து, நம்ம சமையலறையில் அரிசி கழுவுற வேலை தான் உன்னோட வேலை, அதை ஒழுக்கமாக எப்படி செய்கிறேன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துருவார். சரி, சிஷ்யரும் இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் போய் அந்த அரிசி கழுவுற வேலையை செய்வார். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் நாட்கள். இவரும் அரிசி கழுவுறது எல்லாம் பண்ணுவார். வேறு எந்த சிந்தனையும் இவருக்கு இருக்காது. இவரோட வேலை அது. இதை பற்றி தான் சிந்தனை, அது கூட சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வேலை. தன்னுடைய உணர்வோடவே அவர் லயிச்சுக்கிட்டு அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருப்பார். நாட்கள் பல நாள் கடந்து போயிடும். இப்படி இருக்கும் பொழுது குருவும் அந்த சிஷ்யனை அரிசி கழுவ அனுப்பணுமே, அவன் அப்புறம் என்ன ஆனா அதெல்லாம் அவரும் மறந்துடுவார். குருவும் இவரும் தான் எதுக்காக வந்தோன்றதை மறந்துட்டு, குருவோட பேரையும் மறந்துட்டு, தன்னோட பேரையும் முக்காலும் மறந்துடுவார். அதாவது 75% தன்னோட பேர் என்னன்றதே அவர் மறந்துடுவார், தான் யாருன்றதையும் மறந்துடுவார். அவருக்கு வெறும் உணர்வாக அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டுருக்கும். இப்படி இருக்கும்பொழுது குருவுக்கு வயசாகிடும். தனக்கு பின்னால் இந்த மடத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை யாருக்கு கொடுக்கறது, இதில் யாரையாவது தேர்ந்தெடுக்கணுமேனு அவர் யோசிக்கும் போது எல்லா மாணவர்கள்கிட்டையும் சொல்லுவார், இங்கே பாருங்கள், இந்த மடத்தை நீங்கள் தான் நிர்வகிக்கணும், அதில் உங்களில் ஒருத்தனை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். நம்ம மடத்துடைய வெளி சுவரில் ஒரு நல்ல வாசகத்தை எழுதுங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த வாசகம் உங்களுடைய உணர்வுலேருந்து வந்ததாக இருக்கணும், உங்களுடைய தூய்மையான உணர்வுலேருந்து வந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி இருக்கும்பொழுது அங்கே ஒரு மாணவன் என்ன பண்ணுவான், ஒரு வசனத்தை எழுதுவான். வசனத்தை எழுதும்போது தன்னோட பேரை போட மாட்டான். சரி, குரு பார்க்கட்டும், இந்த வசனம் எப்படி இருந்தாலும் நம்ம வேற ஒருத்தங்கிட்டே தான் காப்பி அடிச்சதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம பேர் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லை, இது நல்லா இருக்குன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நம்மளோட பேரை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்மமாக அவன் எழுதிடுவான். ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ஏன் அதை எழுத சொன்னார்னா, நீங்கள் உணர்ந்து பார்த்ததா ஒரு விஷயம் இருக்கணும். இப்போது நாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கங்க, எல்லாமே அடுத்தவங்களுடைய உணர்வுகள், அதாவது அவங்க உணர்வுலேருந்து தெளிந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுக்காக இந்த உபநிஷத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உபநிஷத்துலேருந்து இவங்க ஒரு உரை எழுதுவாங்க. இப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் படித்து தான் எல்லாருமே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகவாதிகள்னு பறைசாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வராமல் உன்னுடைய உணர்வு நிலையிலேருந்து நீ புரிஞ்சிக்கணும். நீ உன்னுடைய உணர்வு நிலையை எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவனுக்கும் உனக்கு என்ன சம்மந்தன்றதை நீ உன் உணர்வாக புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் இருக்கான்றதை சோதிக்கத்தான் அவர் அதை பண்ணார். சரி, இவனும் எழுதிட்டு போயிடுவான், குருவும் கண்டுபிடிச்சிடுவார். இது போல் பல மாணவர்கள் எழுதுவாங்க, எதுவுமே அவங்களுடைய உணர்வுலேருந்து வந்ததாக இருக்காது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது குருவுக்கு கவலை ஆகிடும், என்னடா இது ஒருத்தனும் தேரலை, நான் இத்தனை நாளாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது வேஸ்ட் ஆகிடுச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது யதார்த்தமாக இவர் சமையலறை பக்கம் போவார். அப்போ அந்த அரிசி கழுவிட்டு இருப்பான். அந்த இவர் முதல்ல ஒரு மாணவனை உத்தரவு போடுவார்லே, அவன் கழுவிட்டு இருப்பான். அவன்கிட்ட வருவார், என்னப்பா எப்படி இருக்க, நான் உன்னை மறந்தே போயிட்டேனே, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னும் பொழுது அவன், ஐயா நீங்கள் யார், ஏன் இங்கே வந்தீங்க, அனுமதி இல்லாமல் இங்கே வரக்கூடாது, தயவுசெய்து கொஞ்சம் வெளியே போயிடுங்கன்னும் பொழுது குருவுக்கு ஷாக் ஆகிடும். என்னடா என்னையே மறந்துட்டியா நீ அப்படின்னும் பொழுது, நான் தான்டா உன் குரு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தும் போது, ஓ மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பேசிட்டேன், சரி உன் பேராவது உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் பேர் ஞாபகம் இருக்குது, அதில் எந்த பேர் என்னோடதுன்னு மறந்து போச்சுன்னும் போது அப்போ குரு சொல்லுவார், நீ தாண்டா உண்மையான உணர்வு நிலைக்கு வந்திருக்க. அதாவது எல்லாருமே ஏன் உண்மையான உணர்வுன்னு அவர் சொன்னார்னா, அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன். அதாவது எல்லாருமே உணர்வு நிலையில் தான் இருக்கும், ஆனால் முழுமையான உணர்வு நிலை இல்லை. அதாவது எல்லாமே வெளியேருந்து கடன் வாங்கியது. இப்போது நம்மளோட பேர் எடுத்தால் கூட நம்மளுடைய உடலும்
உடலுக்கு அந்த பேரா, இல்லை நம்மளுடைய உயிருக்கு அந்த பேரா, நம்ம உயிரை வழி நடத்துகிற ஆன்மாவுக்கு அந்த பேரா? ஆன்மா எதுன்னு யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. ஆனால் இதுக்கு எது எது இந்த பேர் குறிப்பிடுன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் அகங்காரத்தை தான் குறிப்பிடும். ஏன்னா கிருஷ்ணகுமார் அகங்காரமாக தான் சொல்லிப்பேன். இது இந்த பேர் எதுக்கு நம்ம சூட்ட முடியும்? உடலுக்கா, மனதுக்கா, எதுக்கு? ஸோ அகங்காரம் என்பது நம்மை வளர்த்து விடுகிறது. இந்த பேர் நம்மை வளர்த்து விடுகிறது. நாம் இதை வச்சு அகங்காரத்துக்கு தான் அந்த பேர் கிடைக்குது. அகங்காரம் தான் இந்த உலகத்துடைய சூழ்நிலைகளில் அதை படிக்குது, இதை படிக்குது, அறிவை வளர்த்துக்குது, எல்லாமே அகங்காரம் தான் வளர்த்துக்குது. ஸோ உணர்வு நிலை அங்கே கெட்டு விடுது. இப்போ ஒரு நல்ல அழகான ஏரியில் கழிவு பொருட்கள்லாம் கலந்த உடனே அந்த ஏரி எப்படி கெட்டு விடுமோ, அதுபோல் நம்முடைய தெளிந்த உணர்வு நிலையானது இது போன்ற தேவையில்லாதன்றதை ஒன்று புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் மாற்றம் அடையக்கூடியது. இந்த மாற்றம் அடையக்கூடியதுன்ற இந்த குப்பை நம்மக்கிட்ட இருந்ததுனால நம்ம உணர்வு நிலை தெளிவடைஞ்சு போயிடுச்சு, தெளிவில்லாமல் இருக்குது. ஸோ அதனால தான் குரு அந்த சிஷ்யங்கிட்ட சொல்லுவார், நீ தெளிவான உணர்வு நிலைக்கு வந்துட்ட, உனக்கு நான் யார், அவன் யார், இவன் யார், இந்த உலக விஷயம் எதுவுமே தேவையே இல்லை, நீயா இருக்க, இதுதான் எனக்கு தேவை, நீ தான் அடுத்த குருவாக இதுக்கு தலைமை இருக்கணும். ஆனால் நீ தலைமை ஏற்றால் மற்ற 5000 சிஷ்யர்களும் உங்களை கொன்னுடுவாங்க. ஏன் காரணம்னா அவங்களோட அகங்காரம் தான் அங்கே நிற்கிதே தவிர, பதவின்ற மோகம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, தான் யாருன்றதை மற்றவங்ககிட்ட நிரூபித்து காட்டணுன்ற எண்ணம் தான் இருக்கே தவிர, அதுக்காக தான் அவங்க வாழாங்களே தவிர அவங்க உண்மையான உணர்வோடு வாழலை. அதனால் உன்னை அவங்க கொண்டுடுவாங்க. தயவு செய்து நீ அந்த மலைக்கு தப்பிச்சு போயிடு. இந்தா அவருடைய அடையாளத்தெல்லாம் தருவார், இதை வச்சுட்டு நீ அங்கே போ, உன்னை மக்கள் தேடி வருவாங்க, அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடு, தேடி வரவங்களுக்கு சொல்லிக் கொடு, நீ யார் தேடி போய் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உன்னுடைய தூய்மையான உணர்வு நிலை, அதாவது விட்டில் பூச்சிகளை எப்படி விளக்க நோக்கி வர வைக்குமோ அதுபோல தேடும் மக்களை உன்னை நோக்கி வர வைக்கும், அவங்களுக்கு போதனை பண்ணி சிறப்பாக ஆன்மீக பணியை செய்யணும்னு அனுப்பிச்சிடுவார். இது போல தாங்க ஆன்மீக விஷயங்கள்னு நாமளாக தேடி போய் கூவி கூவி விற்கிறது இல்லை, தன்னுடைய உணர்வுலேருந்து வர்றது. அதாவது அந்த உணர்வு நிலை எப்படி வரும் தெரியுமா? இந்த உலக விஷயங்களெல்லாம் அனுபவப்பட்டு பாதித்து இதில் ஒன்றுமே இல்லையேன்ற அந்த சமயம் வரும்போது, நான் யார், என்னத்துக்காக இங்கே வந்திருக்கேன், ஏன் இந்த வேதனையை பாரு அப்படின்னு நாம் கேட்கப்படும் பொழுது, நமக்குள் கேட்கப்படும் பொழுது, நமக்குள் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வரும். அந்த ஆசை தான் ஆன்மீகத்தை நோக்கிய பயணத்தில் நமக்கு ஒரு பாதையை போட்டு கொடுக்கும். அந்த பாதையில் நம்ம குருவை தேடி நாமளே செல்வோம். இல்லைனா குருவே நம் உள்ளுக்குள் தேடி வந்து நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாரு. இதுதாங்க ஆன்மீகம். நாம் ஆரோக்கியமான ஆன்மீகத்துக்குள் நுழைஞ்சு போலியான ஆன்மீகத்துக்குள்ளே மாட்டிக்காமல் வெற்றி நடை போடுவோம். நன்றி, வணக்கம்.